இந்த வீடியோவில் ஸ்பை நம்பர்னா என்ன, அதை எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து 1412ங்கிற நம்பரை நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஸ்பை நம்பர்னால் இப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் வந்துன்னா அது வந்து ஸ்பை நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம் ஆஃப் ஆல் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். அதாவது இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டை ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்பை நம்பர். இதை இனி எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நம் ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட்னு சொல்லி ஒரு இன்புட் யூசர்ட்டு வந்து வாங்கிக்கிறேன். நான் வந்து 132ங்கிறத இன்புட்டாக இப்போ வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா சம் ஈக்குவல் டு 0 ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஒயில் லூப் எழுதி நம் வேல்யூ வந்து 0விட பெருசாக இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் டிஜிட் ஈக்குவல் டு நம் மாடுலார் டிவிஷன் ஆஃப் 10. எனக்கு வந்து ஒவ்வொரு இதில் 132லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக தனித்தனியாக பிரித்து சம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நான் 2ங்கிறத தனியாக பிரிக்கிறேன். 2ங்கிறத சம்ங்கிறது 0 + 2 ஈக்குவல் டு 2. அதே போல் ப்ராடக்ட்டுங்கிற இடத்துல 1 × 2. அப்புறம் 3ங்கிறது வரும். 3ங்கிறது அதே போல் ஆட் பண்ணணும். ப்ராடக்ட்டுங்கிறதுல மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. நம் டிவைடட் பை 10னா 30ங்கிறது ஆன்சர் வரும். அப்புறம் இங்கே 30 வந்து 0விட பெருசாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். பெருசாக இருக்கனால திரும்ப இந்த லூப் ரன்னாகும். இது வந்து கண்டினியூட்டாக ஆகிட்டே இருக்கும். 0விட நம் வேல்யூ வந்து கம்மியாகிறத. அப்புறம் சம் வேல்யூவும் ப்ராடக்ட் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்பை நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைனா நாட் அண்ட் ஸ்பை நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன்.